வைகுண்டம் எங்கே என்று நாமும் தேடி ஓட வேண்டாம். வைகுண்டம் எங்கே என்று நாமும் தேடி ஓட வேண்டாம். ஆண்டாளின் திருப்பாதம் கெட்டியாக பிடித்து கொள்வோம். ஆண்டாளின் பொற்பாதம் கெட்டியாக பிடித்து கொள்வோம். வைகுண்டம் அழைத்து செல்வாள், பரமனிடம் பேச வைப்பாள். வைகுண்டம் அழைத்து செல்வாள், பரமனிடம் பேச வைப்பாள். ஆலிங்கனோ செய்ய வைப்பாள், அழகாக சிரித்து நிற்பாள். ஆலிங்கனோ செய்ய வைப்பாள், அழகாக சிரித்து நிற்பாள். ஆண்டாளம்மா. ஸ்ரீமன்னாராயண கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றால் சிறவழிய சென்று செரு செய்யும். குற்றம் ஒன்றும் இல்லாத கோவலர் பொற்கொடியே, புற்றர வல்குல் புனமையிலே போதராய். சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் மன்னன் பேர்பாட, சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்ற குறக்கும் பொருளேலோர் எம்பாவாய். ரொம்ப அழகான பாசுரம். இப்போ வந்தும் உள்ள உட்காண்டிருக்கிறவ மட்டும் யாருன்னு கேட்டால் கிருஷ்ணருக்கு ஈக்குவலாக செல்வம் தரான். ஆமாம், அவள் அப்பாவும் நல்ல பணக்காரரான், அதனால் இவ அப்பாவும் அப்படி பணக்காரலாம். அதுவும் இல்லாத ஆண்டாள் அப்பா தான் ஹீரோன்னு சொல்லிட்டு இது 3 வரியில் அப்பாவை தான் சொல்கிறான். இவ அப்பாவும் எப்படி கணக்கு பண்ணுறா, எப்படி சொல்கிறான்றதை நம்ம கொஞ்சம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ மேலோட்டமான அர்த்தம் பார்த்திங்கன்னா, கற்று கறவை கணங்கள் பல கறந்து. கண்ணுக்குட்டி மாடு, வயசான மாடு கூட இளமையாக இருக்கும். கற்று கறவை கணங்கள், வயசான கேஸ் தான், ஆனால் சின்னதாக இருக்கும். அது எப்படி? அதே தான். ஏன்னா அது கிருஷ்ணர் தானே பார்த்துட்டுருக்கு. கிருஷ்ணர் அது மேலே கையை வைக்கிறாரு, அதை ஊட்டிகிட்டு போகிறாரு, முத்தம் கொடுக்குறாரு. அதனால் அதுங்களுக்கு எப்படி வயசாகும்? அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தேஜஸாக வயசானாலும் அழகும் இளமையும் குறையிலன்னு வாழ. அது எப்படி வரும்னா, நம்ம போடுற ஒரு பர்ஃப்யூம்னாலேயோ நம்ம சாப்பிட்ற ஒரு சாப்பாடுனாலாம் கிடையாது. உண்மையிலேயே ஆத்மா எப்போவுமே பெருமாளையே தரிசனம் பண்ணியிருந்தால் தான் அந்த அனுபவம் நமக்கு கிடைக்குமா. அதை தான் அவள் சொல்கிறா. கற்று கறவை கணங்கள் பல கறந்து, இப்படி நிறைய கறந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். அது மட்டும் இவ மட்டும் பால் மட்டும் கறக்க தெரியுமா? அதுக்கு தான் லாய்க்கியா? அப்படிலாம் கிடையாதான். சண்டையும் போவாளாம். எப்படி சண்டைக்கு போவா? வந்த சண்டையை விட மாட்டா. ஏன்னா ஆயர்பாடி நிறைய பசுமாடு இருக்கிற இடம். என்றைக்குமே வெளி தேசத்து ராஜாக்கள்லாம் முதல்ல பசுவை தான் கேப்சர் பண்ணுவாள். அவள் சண்டைக்கு வரல, பசு போனால் போட்டோன்னு விட்டா உள்ளுக்குள்ளே முந்துருவாள். அந்த பசுவுக்கே இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாளோ அதை பற்றி தான் அவனே பயங்கரமாக இருந்தால் அவங்களுக்குள்ளே போக மாட்டான். இவனே இவ்வளோ சக்தியாக இருக்கானேன்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட போக மாட்டாளாம் ஒரு ஸ்டெப்பு. ஆனால் இவாள் அந்த சண்டை ஒரு பக்கம் பால் கறந்துட்டு சண்டைன்னா அந்த பாலை வச்சுவிட்டு ஒரே சண்டை ஒரு பிடிப்பாளாம். செற்றாய் திரளழிய சென்று செரு செய்யும். குற்றம் ஒன்றும் இல்லாத கோவலர் தம் பொற்கொடியே. கோவலர் அப்படிங்கிறது கோபாலனுக்கு தான் கோவலர்னு பேர் தமிழில். அதுக்கு தான் கோவலன் கண்ணகி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோவலன்னா கோபாலன் தான் பேரான் தமிழில். கோவலன் குற்றமில்லாத கோபாலரோட பொற்கொடியே ருக்குமணியே. ருக்குமணி அதுக்கு தமிழில் பொற்கொடி, அழகான கொடி போல இடையுடையவளே அப்படின்ற அர்த்தம். குற்றம் ஒன்றில்லாத கோவலர் பொற்கொடியே, புற்றர வல்குல் புனமையிலே போதராய். அது என்ன அப்படின்னா, புற்றில் இருக்கிற பாம்பு போல பின்பக்கம் உடையவளே. ஏன்னா வெளியில் இருக்கிற பாம்பு போல சரசரன்னு ஊறி போய் மண்ணு இன்னும் மாட்டோட்டியாக இருக்கும். ஆனால் புத்துலேயே இருக்கிறது பளிச்சுன்னு நெகுன்னு இருக்குமா, சந்தோஷமாக இருக்கும்ல. அது இடத்துல இருந்து நான் அவளுக்கு அழகு. இடத்த விட்டு மாறி இப்போனா இருக்காது, பிடிக்குமா? இப்போயே நம்ம பாத்தில் இப்போ நல்லா சொகுசாக இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது இல்லையா? அதனால் அது கம்ஃபர்டபுளானாலும் பேசுகிற நிம்மதியாக நல்ல பல்லன்னு அழகாக பாம்போட பின்பக்கம் தலை மட்டும் எப்படி இருக்கணும், நல்லா படர்ந்து ஜம்முன்னு அழகாக ஷேப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி அழகாக ஷேப்பாக படுத்துட்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லை, புனமயிலே அப்படின்னா காட்டில் இருக்கிற மயில் போன்றவளே. காட்டில் இருக்கிற மயிலையும் பிடிக்க முடியுமா? நீங்கள் பாருங்கள், காட்டிலலாம் போனால் கொஞ்சம் மழை வர எத்தனை மயில் விதவிதமாக விதிச்சு அழகாக ஆடுமா. அழகுக்கு மயில் தானே, அந்த மாதிரி அழகாவனா. போதரா எழுந்துரா இவங்களோட வா.
எதுக்கு அது பாரு எல்லாரும் வந்துட்டா பாரு, சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நீ முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேராட கோவிந்தா கோபாலா ராமா கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்கிற உன் காதில் வேலையா? சிற்றாது பேசாத, அதனால் அசைய கூட மாட்டேன்றியம்மா. இப்படியா படுத்துவ, பேசாத, இப்படியா உம்முன்னு வைக்கிறது. நீ சிற்றவும் மாட்டேன்ற, அசையவும் மாட்டேன்ற, பேசவும் மாட்டேன்ற. செல்வ பெண்டாட்டி, ஆளுமை குணம் நிறைஞ்சவள். பெண்டாட்டினால ஆளுமை குணம், அது வந்து எல்லா வீட்லேயும் பெண்டாட்டின்னு சொல்கிறோமேனா இந்த வீட்டில் பெண்டாட்டி ராஜ்யம் தான், ஆனால் ஆளுமை நிறைஞ்சவா, அதுக்கு தான் அந்த பேரே வந்தது. செல்வ பெண்டாட்டி, அந்த வீட்டில் நல்ல பணக்கார பொண்ணு. நீ எற்று குறுக்கும் பொருளேலோ, நம்ம எதுக்கு இப்படி தூங்குற? நல்லா தெரியுமே உனக்கு கிருஷ்ணரை பற்றி இல்லையா? உனக்கு தெரியாதா? கிருஷ்ணர்னா எவ்வளோ பக்தி, பாஞ்சி 4 கல்ல ஓடி வருவியே, உனக்கு என்ன ஏன் இன்னும் தூங்குற? எற்று குறக்கும் பொருளே, அந்த பொருள் எனக்கு தெரியலையே. பக்தியான பொண்ணு இப்படி தூங்கலாமா? ஏன் புரியல எனக்கு, சீக்கிரம் வா. அதான் இதுதான் ஒரு மேலோடான அர்த்தம். இதில் வந்து நம்ம பெரியாழ்வாரை எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தா, பெரியாழ்வார் அப்படி தான் ஒரு பாட்டில் ஊரில் தான் இருந்திருந்தார். அவள் குடும்பமே ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெருமாளுக்கு சேவை பண்ணுறவா. அவள் அப்பா, அவருக்கு விஷ்ணு சித்தன் பேர். விஷ்ணு சித்தனோட அப்பா வந்து கேட்டார், நீ என்னப்பா பண்ண போகிற? பெருமாளை தொட்டு கைங்கரியம் பண்ண போறியா இல்லை வேறு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டார். ஏன் அந்த மாதிரி கேட்டார்னா, அது கூட பெருமாள் சங்கல்பம் தான். ஏன்னா யாரும் இப்படி கேட்க மாட்டான், அடுத்தது கரைச்சக்காராக ஆகிடுவா. ஆனால் இவர் கேட்டார், சாய்ஸ் வச்சார். இவருக்கு அப்போ தான் அந்த பாகவதம் வேதங்கள்லாம் படிக்கிற பழக்கம் ஜாஸ்தியாக உண்டு. அப்போ பாகவதத்தை அந்த மாலாக்காரன்னு ஒருத்தன், ஸ்ரீமாலாக்காரன், அவன் வந்து பெருமாளுக்கு அழகாக மாலை தொடுத்து கொட்டு கொடுக்கும்போதெல்லாம் அது அவன் வந்து கம்சன் கிட்டே இருந்தான். கம்சன் கிட்டே இருக்கும்போது கூட எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்குமா, பெருமாளுக்கு இது மாதிரி போடுவானா அப்படின்னு கம்சன் கிட்டே இருந்து கூட மனசு கிருஷ்ணர்கிட்டே இருந்தது அவனுக்கு. அதனால தான் இது தெரிஞ்சு கிருஷ்ணரே வாத்துக்கு போய் அவன் கட்டின மாலையெல்லாம் போட்டுட்டேன். ஏன்னா கம்சனோட அரண்மனையில் டெய்லியும் மாலை கொடுக்குறான். ஏன்னா பெரிய அரண்மனையில் மாலை அங்கங்கே தோரணெல்லாம் கட்டணும் இல்லையா, அந்த போகிறதுக்கெல்லாம் பூ போகணும். அந்த சுவாமியே அங்கேயும் கம்சன் அரண்மனையிலே பெருமாள்லாம் இருப்பார் இல்லையா. எல்லாருமே அவ்வளோவா குலதெய்வத்தில் வேண்டிப்பால எல்லாருக்கும் மாலை. இவர் தான் வந்து தலைமை, இந்த ஸ்ரீ மாலாக்காரர் தான். ஆனால் கட்டும்போது தான் கிருஷ்ணன் நினைப்பு தான் நமக்கு இவருக்கு எப்போ கட்டுற பாக்கியம்னு அதை தெரிஞ்சு கிருஷ்ணரே வந்தார். நமக்கு தெரியும், மாலை கேட்டு வாங்கி போட்டுட்டாருன்னு தெரியும். அதை கேட்டுட்டு கிருஷ்ணருக்கு மாலை கட்டுறதுலாம் உனக்கு ரொம்ப பிடிக்குமாக்குன்னா, அதுதான் நீ நேராக போய் அவகிட்டே கேட்டியான்னு சொல்லிட்டு இவர் ஒரு தோட்டம் அமைச்சு மாலை போட்டு நான் மாலை கைங்கரியம் பண்ணுறேன்னு சொல்லி ஆரம்பித்தார். அப்போ தான் பெருமாள் வந்து அந்த ஊரில் வந்து அந்த ராஜா, பாண்டி நாட்டு ராஜா இருக்கிறவர்களையும் நம்ம இப்படி இருக்கோமே, நமக்கு சொத்து எது? இந்த உலகம் அந்த உயிர் போனதுக்கப்புறம் நமக்கு எது சொத்து? எதை தேடணும்? எதை சம்பாதிக்கணும்? உண்மையான எது சம்பாதிக்கிறது? பணம், காசு, வீடு, வாசலாக? அதான் விட்டு டாட்டா சொல்லிட்டு போய்டுறோமே. அப்புறம் அதை தாண்டி அதுக்கு மேலே பயணம் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் வந்து, இந்த சந்தேகத்துக்கு யார் பதில் கொடுக்குறாளோ அவளுக்கு பொறுக்கி மேலே கட்டி வச்சான், அதை கொடுக்கணுன்ட்டு. பெருமாள் ஒரு கனவுல போது, நீ போன்னு சொல்லவே, சுவாமி எனக்கு பூக்கட்ட கூட சரியாக தெரியாது, என்ன போய் அனுப்புறீங்களா? நீ பேசுகிறேன், நான் தானே பார்த்துக்கிறேன் போன்ட்டேன். அதே மாதிரி போனார். பெருமாள் அமைச்சா தைரியம் வராதா? எல்லா பிரமாணமும் பரம்பொருள் தான், அதை தான் நம்ம சேர்த்துக்கணும். இருக்கிற காலத்திலே பணத்தை மட்டும் சேர்த்துக்காத, போகிற வழியிலையும் நம்ம புண்ணியத்தை சேர்த்துக்கணும். சொல்லுவா தெரியுமா, போகிற கதிக்கு புண்ணியத்தை தட்டுன்னு சொல்லுவார். அதான் புண்ணியம் பெருமாள் தான். அந்த பக்தி, ஸ்ரத்த, கைங்கரியம் இதெல்லாம் நம்ம புண்ணியம். நம்ம கணக்கில் நமக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் வழி, இதெல்லாம் பண்ணிக்கணும். எப்படி நம்ம பணத்துக்காகவும் காசுக்காகவும் அலையிறோமோ, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பூஜை, புனஸ்காரம், சோஸ்திரம், பெருமாள் நல்லது கேட்கணும். இது நல்லது, எது கேட்டது, இதெல்லாமும் ஒரு பெரிய படிப்பினை தான். அடையக்கூட வசதி இது. நம்மளோட சொத்து பெருமாள் தான். அந்த சொத்தை நம்ம எப்படி அடையிறது, இதெல்லாம் ரொம்ப அவசியம். இதெல்லாம் ப்ரூவ் பண்ணி பொறுக்கி கீழே வந்துடுது. பட்டத்து யானை மேலே உட்காந்து வச்சு அவர் ஊர்வலம் எடுத்துகிட்டு போகிறாரு. வந்துட்டு அதே தான் சொல்கிறேன், குற்றமே இல்லாத அப்பா. ஏன் குற்றம் இல்லாத அப்பான்னா, பெருமாள் வந்துட்டா கூட பெருமாளை பார்க்கலையா, கண் திருஷ்டி பட்டு போடுதுப்பா, மறைச்சிக்கோப்பா, அழகாக இருக்கியப்பா, ஐயோ லக்ஷ்மியை மறைச்சிக்கப்பா, அழகாக தெரியுறாளே, உன் ஜங்க மறைச்சிக்கோ, சக்கரை வச்சுக்கோ, அழகான கண்ணை எவ்வளோ அழகாக இருக்கு பாரு, கண்ணைச்சல் பட்டு போடுது. அதுக்கு தான் பெரிய ஆழ்வா பொங்கும் பரிவுனால. மிச்சம் ஆழ்வார்கள்லாம் அவ்வளோ இல்லையா, நான் எல்லாருக்கும் பக்தி, ஆழ்ந்த பக்தி இருந்தது. ஆனால் பொங்கும் பரிவு இவருக்கு தான் இருந்தது. ஏன்னா இவ அப்பாவாச்சே, அதுக்கு தானே இவர் வந்து பிறந்தா. அந்த அப்பேற்பட்ட பக்தியான அப்பாவையும் இதில் சொல்கிறாளாம். அவர் மட்டும் போகாத அத்தனை பேரும் இன்னைக்கு வந்து பெருமாள்னா என்னன்னு காமிச்ச பெருமை, பரம்பரோட உணர்த்திய பெருமை அவருக்கு தானே இருக்குது அப்படின்ட்டும் பார்க்குறான். சரி, எது எப்படி இருந்தாலும் நம்மெல்லாம் இந்த மார்கழி மாதமாவது தூக்கத்தை விட்டுட்டு
நம்ம பெருமாளோட பாட்டை பாடினா கண்டிப்பாக நம்ம பெரிய ஆழ்வாருக்கு என்ன ஒரு பரிசு கிடைச்சது, யாருக்கோ பரிசு கிடைச்சது, பெருமாளே வந்து பார்த்தாரா இல்லையா? இதுதான் ஹைலைட். நமக்கு ஒரு புகழையும் கொடுத்துட்டு அதை கண்ணால் அவர் ரசிக்கவும் செய்வாராம். அது எவ்வளோ பெரிய விஷயம். பெருமாளே வந்து பார்ப்பாரா நம்ம முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை. அந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்ல பிறந்த பிறப்புல இல்லையா? எதாவது பெருமாளோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கணுமே ஏதாவது ஒரு விதத்தில். அதனால் எப்படி கிடைக்கும்னா நம்ம ஆண்டாள் தான், அவரோட திருப்பாதம் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி பிராப்தத்தைகள்லாம் கொண்டு கொடுக்கணும். சரிதானே? நாளைக்கு என்ன பசவன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆண்டாள் திருவடியே சரணம். அப்புறம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப அவசியம். தயவுசெய்து பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அமுச்சு வைங்க, பண்ண வைக்கணும். இது கூட நீங்கள் ஆண்டாள் அம்மாவுக்கு செய்கிற ஒரு பெரிய சேவை தான். சரிதானே? ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.